அதிமுக சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று ஜானகியுடன் திரைத்துறையில் பயணித்த நடிகைகள் சச்சு, குட்டி பத்மினி, ராஜஸ்ரீ, வெண்ணிற ஆடை நிர்மலா உள்ளிட்ட கலைஞர்களை கௌரவித்தார். சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜானகி நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு சாலை நெடுகிலும் தொண்டர்கள் கொடியசைத்து மலர்கள் தூவி ஒயிலாட்டம், கரகாட்டத்துடன் வரவேற்பளித்தனர். விழாவில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி முதலில் எம்ஜிஆர், ஜானகி ஆகியோரின் அரிய புகைப்படங்கள் இடம்பெற்ற புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் தொடர்ந்து ஜானகியின் உருவப்படத்தை திறந்து வைத்து நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டார். ஜானகியுடன் திரைத்துறையில் பயணித்த ராஜஸ்ரீ, வெண்ணிற ஆடை நிர்மலா, சச்சு, ஜெயசித்ரா, குட்டி பத்மினி ஆகியோரை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கினார். பெருமைக்குரிய ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவப் படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். பொன்னாடை போர்வித்து மகிழ்விக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்குகிறார். திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களோடு பயணித்த திரைத்துறை நபர்கள் அனைவரும் இணைந்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களோடு ஒரு குழுப்படம் எடுத்துக்கொள்கின்றனர். பின்னர் திரைத்துறையில் எம்ஜிஆர், ஜானகி சந்திப்பு முதல் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் உறுதுணையாக ஜானகி இருந்தது மற்றும் அவர் முதல்வரானது வரையிலான நிகழ்வுகளை விளக்கும் குறும்படம் திரையிடப்பட்டது. விழாவில் நடிகர் ரஜினிகாந்த், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் காணொளி மூலம் தெரிவித்த வாழ்த்துச் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜானகியின் குடும்பத்தினர் சுதா, விஜயகுமார் உள்ளிட்டவருடன் எடப்பாடி பழனிசாமி குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.